ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கரூர் மரணங்கள் அது குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பு வழங்கியுள்ளது. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை நியமித்து அவர்களுடைய கண்காணிப்பில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வரும் வரை அது கோர்ட்டில் இருக்கிறதுனால அது நம்ம எதுவுமே நம்ம சொல்றது நல்லதும் கிடையாது. அது 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 சட்டத்திற்கும் புறம்பானது. ஆகையால் இறுதி தீர்ப்பு வந்த பிறகு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு இவர் அப்படி சொல்றாரு, அவர் அப்படி சொல்றாரு சொல்லிட்டு அரசியல் இயக்கங்கள், அரசியல் தலைவர் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் அந்த விசாரணை முடிந்த பிறகு கண்டிப்பா ஒரு இறுதி தீர்ப்பு கொடுக்கும். அந்த தீர்ப்பு கொடுக்கும் போது அதுக்குண்டான விளக்கத்தை நான் கொடுக்க முடியும். நன்றி. தமிழகத்தில் காவல்துறை 24 மணி நேரம் செயல்படாமல் இருந்தால் தமிழகத்தில் ஜாதி என்ற அமைப்பு இருக்கிறது ஒரு கருத்து போச்சு. இதை பற்றி இல்ல, அண்ணன் திருமா பொறுத்த வரைக்கும் ஒரு சாதி வன்மம் இல்லாத சமுதாயம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த கருத்துல எங்களுக்கு உடன்பாடு உண்டு. அதன் அடிப்படையில் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அவருடைய கருத்து சொல்றது அவருக்கு அந்த கருத்து உரிமை இருக்குன்னு தானே சொல்ல முடியும். ஒரு நல்ல ஒரு கருத்து. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி பாஜகவை கடுமையாக விமர்சித்த விஜய் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு பாஜகவின் கைப்பாவையாக மாறிவிட்டார் என திமுகவின் அதிகாரப்பூர்வ முரசொலி விமர்சிச்சிருக்கு. இல்லை, அது என்னன்னா, நான் யாருனே சொன்ன மாதிரி இந்த கரூர் சம்பவத்தில் கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. எல்லா பத்திரிகை ஊடகங்களுக்கு எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இதை அரசியலாக்காம இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. யாருக்கே நான் முதல்ல நான் சொல்லும் போது என்னன்னா, இது முதல் சம்பவம் கிடையாது. சில மாதங்களுக்கு முன்பு நீங்க பெங்களூர்ல அங்க இருக்கிற IPL வெற்றி விழாவில் கிட்டத்தட்ட அங்கேயே ஏகப்பட்ட பேர் இறந்தாங்க. அதே மாதிரி அங்க வடக்க உத்தரப்பிரதேசில் பிரயாகராஜுடைய அங்க கோயில் திருவிழாவில் அங்க கிட்டத்தட்ட 100 பேர் இறந்தாங்க. இதே மாதிரி ஸ்டாம்பீடு தான், கூட்ட நெரிசல்ல தான். இது அரசியல் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வழிபாட்டு ஸ்தலங்கள், வழிபாட்டு அந்த மாதிரி இடங்கள்லையும் சரி, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. இது போன்ற மக்கள் நிறைய கூடுகின்ற இந்த போன்ற நிகழ்வுகளை நடத்துறவங்க அவங்க அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. இந்த போன்ற நிகழ்வுகளை கலந்துக்கிற ஜனங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு சில கடமை உணர்வுகள் இருக்கு. காவல்துறையும் சரி, சட்டங்களும் சரி, ஒரு லிமிட் வரைக்கும் தான். அதுக்கு மேல இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னா அது ஜனங்க கையில தான் இருக்கு. ஜனங்கள் இதுல பல்வேறு பிரச்சனைகளுக்கும், இது போன்ற இந்த மாதிரி சில மரணங்களுக்கும், இந்த மாதிரி துயர சம்பவங்களுக்கும் நீங்க 70 விழுக்காடு யாரை சொன்னா ஜனங்களை தான் சொல்லுவேன் நான். சட்டங்களும் சரி, காவல்துறை சரி, ஒரு லிமிட்டுக்கு அதுக்கு மேல அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. நிகழ்ச்சியை நடத்துறவங்க, அதுல கலந்துக்கிற ஜனங்களுக்கு பொறுத்தவரை கொஞ்சம் சிவிக் சென்ஸ் வேணும். அது நம்ம ஊர்ல நிறைய கிடையாதுங்க. பல்வேறு சீர்கேடுகளுக்கு நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். நான் ஜனங்க நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்குங்க. நன்றி. உனக்கு